ஹலோ எவ்ரிவன், இந்த ஈஸியான பஃப் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங் க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் யானில் மேஜிக் ரிங் போட்டுட்டு ஆர் ஒன் வந்து 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்க்ளூடிங் த செயின் 2 அதையும் கவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ 10 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த R1 ரவுண்டை வந்து இந்த டாப் ஆஃப் தி செயின் செகண்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. யானை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு R2 ரவுண்ட் வந்து எல்லோ கலர் யானில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே அதுக்கு நடுவில் அந்த ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஸ்பேஸில் இருந்து வேணால் நீங்கள் இந்த 10ல் இருக்கிறதுல எந்த ஸ்பேஸில் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுட்டு பஃப் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒன் செயின் மட்டும் போட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த ஸ்பேஸில் வந்து இதே மாதிரி பஃப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ 4 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி பஃப் ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிட்டு 1 செயின் மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரவுண்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணால், நம்ம ஸ்டார்டிங்கில் செயின் 2 போட்டோம் இல்லையா, அங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு R3 ரவுண்ட் வந்து 1 செயின் போட்டுட்டு இன் பிட்வீன் த பஃப் ஸ்டிச் 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி 2 பஃப் ஸ்டிச்சுக்கு நடுவில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த 1 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ டோட்டலி நமக்கு வந்து 10 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். 10 சிங்கிள் க்ரோஷே கிடைச்சோடனே நம்ம இந்த ரவுண்டு R3 ரவுண்டை வந்து டாப் ஆஃப் தி செயின் 1 ஸ்பேஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு R4 அது வந்து சேம் இதே மாதிரி தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். செயின் 3 நெக்ஸ்ட்டு அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா,